ஓமான உபதேசமும் இன்றைக்கு கொடுப்பதனால் வருகிற சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒரு கால்பந்து, ஒரு புல்லாங்குழல், இந்த ரெண்டுமே காற்றினால் இயங்கக்கூடியவை. முதலாவது கால்பந்து காற்றை தனக்குள்ளே இழுத்து கொண்டு அது கால்பந்தாட்ட மைதானத்திலே இங்கும் அங்குமாக பலரால் உதைபடுகிறது. இரண்டாவது புல்லாங்குழல் காற்றை தன்னுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய மேனியிலே இருக்கக்கூடிய அந்த துவாரத்தின் வழியாக அந்த காற்றை வெளிப்படுத்துகிற புல்லாங்குழல் அந்த இசையை, மக்களுடைய காதுக்கு இனி இசையை கொடுக்கிறது. இந்த ரெண்டும் உணர்த்துகிற காரியம் என்ன? ஒரு மனிதன் ஒன்றை பெறுகிற போது அல்லது ஆண்டவர் கொடுக்கின்ற எல்லா வரப்பிரசாதங்கள், நன்மைகளை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அவன் அவஸ்தைப்படுகிறான். ஒரு உதைபந்தை போல அல்லது கால்பந்தை போல உதைப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனால் புல்லாங்குழல் என்பது ஆண்டவர் தருகிற உச்சிதங்களை, நன்மைகளை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் மற்றவருடைய செவிக்கினிய இசையாக வெளிப்படுத்துகிற அந்த புல்லாங்குழலை போல மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள். நீங்கள் மகிழ்வதோடு மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள். எப்போதுமே கொடுக்கின்ற விஷயத்தில் நீங்கள் கால்பந்தை போல இருக்கக்கூடாது, புல்லாங்குழலை போல இருக்க வேண்டும். வரும் காலங்களிலே நாம் ஒரு புல்லாங்குழலை போல மற்றவர்களுக்கு இசை கொடுக்கிற, மற்றவருடைய மனதை மகிழ்விக்கிற நபர்களாக மாறுவோம். நமக்கு இறைவன் தருகிறவைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வெளிப்படுத்தினால் நாமும் மகிழ்வோம், பிறரை மகிழ்விப்போம். ஒரு அழகான வசனம் ஒன்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஆகவே நம்மை மையப்படுத்தி நம்மை யோசித்து நாம் செயல்படுவதற்கு பதிலாக மற்றவருடைய பிரயோஜனத்தை யோசித்து பார்ப்போம். மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். மற்றொரு ஓமான உபதேசத்தின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். May God bless you.